அடுத்தபடியாக நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர், அதாவது ஐயா அவர்களை நாங்க அடுத்த மாசம் கருத்தரங்களை பேசலாங்கய்யா அப்படின்னு நான் இருந்தேன். ஆனா இல்ல எனக்கு போஸ்டோ ராதாகிருஷ்ணன் அவர் MA PhD முடிச்சிருக்காங்க. கோவை சூலூர் மாவட்டத்தை பிறந்த இவங்க ஒரு 5000 மாணவர்களுக்கு மாணவர் எடுத்திருக்காங்க. ஐயா பேராசிரியர். அவர் நம்மளுடைய இடத்துல கால் தடம் பதிக்கிறதே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். அதனால ஐயா அவர்களை நம்ம பேச வருமாறு அழைக்கிறோம். வாங்க ஐயா. நன்றி அம்மா. இந்த லலிதாம்பிகை ஜோதிட ஆராய்ச்சி நிலையமானது துறையிலே பல்வேறு கோணங்களில் ஜோதிடத்தில் விளங்குகிற அற்புத செய்திகளை சொல்லி எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் ஜோதியை வணங்கி கோவிந்த நாயர் MP புத்தகங்கள் ஒரு சாதகத்தை எப்படி KP முறையில் ஆய்வு செய்து துல்லியமாக அந்த நேரத்தை கூட எடுக்க முடியும் என்பதையெல்லாம் நிரூபணம் செய்தவர்தான் எனது 109வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து 49 ஆண்டுகளாக KP முறையில் இருந்து இந்த சோதிட முறையை எனது குருநாதர் உன்னிடம் யாரெல்லாம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் KP முறையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற சத்தியத்தை வாங்கித்தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அதே போன்று ஆண்டுகள் நான் இந்த 5000 ஜோதிடர்களை சொல்லிக் கொடுத்த பின்பு 2001 KP முறையினுடைய உலக அரங்க மாநாட்டிலே என்னை உலகத்தின் தலை சிறந்த KP ஆய்வாளர் என்ற பட்டம் எனக்கு அளிக்கப்பட்டது பெரிய. அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டினுடைய முதல் KP முறையினுடைய முனைவர் பட்டத்தை நான் பெற்று அங்கேயே பேராசிரியராக கொஞ்ச காலம் பணியாற்றி KP முறையின் அதிசயங்களும் அற்புதங்களும் என்ற ஒரு நல்ல ஆய்வு நூலை நமது ஆரோமுரா பிரசுரத்தின் மூலம் நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுக்கு முன்னாலே வெளியிட்டு இருக்கிறேன். வாய்ப்பு உள்ளவர்கள் அதை எடுத்து படித்தீர்களாலே KP முறையை கற்றுக்கொள்ளலாம். அந்த வகையிலே உங்கள் முன் நிற்பதற்கு முதல் மூல காரணமாக விளங்கியவர் இன்று அகத்தியருடைய அகத்தியர் பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நமது ரவிதான் இன்று நான் உங்கள் முன் நிற்பதற்கு மூல காரணம். ஆகவே அவருக்கு முதல் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இங்கு இருக்கின்ற திருமதி ஈஸ்வரிராஜ், திருமதி கவிதா சக்திவேல் ஆகியோருக்கு வணக்கத்தையும், இந்த விழாவினுடைய தலைவராக இருக்கின்ற திரு சுந்தரராஜ் பெருமாளையா, புதன் என்றால் விஷ்ணு என்று ஜோதிடத்தில் பொருள். அப்படி இன்று சுந்தரராஜ் பெருமாளையா அவர்கள் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இந்த வர்க்க சக்கரங்களினுடைய விளக்கத்தை எல்லாம் அறிமுகப்படுத்தினார்கள். நான் கற்பகம் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பொழுது அங்கு டாக்டர் SN சிவானந்த் ஐயா என்று கம்ப்யூட்டர் என்ஜினியரிங்கில் பெரும் புகழ்பெற்ற அறிஞராக இருந்து எழுதிய கம்ப்யூட்டர் புத்தகங்கள் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 15 புத்தகங்களுக்கு மேல் இன்றும் பலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட டாக்டர் SN சிவானந்த் அவர்கள் அங்கு கற்பகம் பல்கலைக்கழகத்தில் நான் இருக்கும் பொழுது பணியாற்றி கொண்டிருந்தார்கள். மாணவர் தான் கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய SN சிவானந்தம் ஐயா அவர்கள் கேரள ஜோதிடம் அத்தனையும் ஒருங்காக இணைத்து வைத்துக் கொண்டு SN சிவானந்தம் ஐயாவை நிறுத்தினீர்களானால் கேரள மாநிலம் அவருக்கு முன்னால் மண்டியிடக்கூடிய பெரிய அறிவாளி. அவரை அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இன்று சோதிடம் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வயது காரணமாக அங்கே செல்லவில்லை. அவரும் நானும் இணைந்துதான் அந்த கற்பகம் பல்கலைக்கழகத்திலே பல KP முறை மாணவர்களை உருவாக்கியதோடு அத்தனையும் பெரும்பாலும் வெளியேயும் என்னிடம் கற்றுக்கொண்டார்கள். அங்கே நடந்த அதிசயம் என்னவென்றால், நான் வகுப்படுத்து வெளியே சென்று ஒரு தேநீர் குடிக்க வேண்டும் என்றால் 50 மாணவர்களும் 50 தேநீர் கப்பை வைத்து நிற்கின்ற காட்சியை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு ஆளானது. நான் அடுத்த வகுப்பு ஆசிரியர் வெயிட் பண்ணுவது என்பது நாகரீகம் அல்ல என்று அவர் அனுப்பிவிட்டு மாலையில் அவர்களை சந்தித்து KP முறையில் வளர்ந்து
என்னுடைய உயிர் மூச்சு என்பது கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை கேட்கின்ற மாணவர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பதுதான். அதற்கு அடுத்தபடியாக நான் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கேபி சிஸ்டம்ஸ் என்று கோவையில் ஒன்றை நிர்வகித்து அதனுடைய 3வது ஆண்டினுடைய கேபி கருத்தரங்கம் இப்பொழுதுதான் நமது கரூரினுடைய அந்த சித்தர் கரூரார், நமது அகத்தியர், இன்னொரு அமைப்பு ஆனலி பாலகிருஷ்ணனுடைய வாருங்கள் வளருவோம் போன்ற அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைந்து மிக மிக அற்புதமான கருத்துக்களை எல்லாம் ஒவ்வொரு சோதகரும் தான் என்ன கற்றுக்கொண்டார்கள் என்பதை வெளியிட்டார்கள். மிக மிக ஒரு ரஞ்சகமான அருமையான கருத்தரங்கமாக அமைந்தது. பல்வேறு கேபி சோதிடர்கள் அந்த கலந்து கொண்டார்கள். நமது கோவை ஐயா அடுத்த ஆண்டு சிறப்பாக கேபி முறை அவரை மேலே கொண்டு வருவதற்கு இந்த கூட்டத்தில் உறுதி எடுத்திருக்கிறேன். அடுத்த ஆண்டு நம் கருத்தரங்க சிறப்பாக பேசுவார். இப்பொழுது கேபி அந்த ஜாதகங்களை பார்ப்பது மூலமாக இந்த சோதிட உலகத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு என்ன நன்மைகள் செய்ய முடியும் என்கின்ற விளக்கத்தை மட்டும் இடம் வைத்து நான் விலகிக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன். என்றால் ப்ரோக்ராமில் நான் கிடையாது. நான் ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி தான் அதுக்குள்ள வந்தேன் நான். ஆகவே இப்போ பார்த்தீங்கன்னா வான லக்னம் வந்து சித்திரை நட்சத்திரத்துடைய 3, 4 பாதைகளிலே துலாம் லக்னத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஆக நமது ஐயா சொன்னார்களே, மிக 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 வலிமை வாய்ந்த கோளானது ஐயா உங்களுக்கு தான் ஆர்பியினுடைய முதல் கருத்து. அப்படி பார்த்தா சித்திரை நட்சத்திரத்திற்குண்டான செவ்வாய் தான் இப்போது முதல் கோள். சாப்பிட்ட பிறகு நிறைய ஊர்கள் இப்படி கிடைக்கிறது இல்லை ஆட்கள். இதே தான் கரூர்லயும் நடக்குது. ஏதோ வேலைகள் வந்து மனிதர்களுக்கு. அப்படி பார்த்தா அந்த செவ்வாய் வந்து இப்ப சிவராசியில இருந்துட்டு எரியும் கோள் எரியும் நெருப்பினுடைய ராசியில் இருக்கிறது. 7ஆம் இடம் எதிரியினுடைய வீடாக அந்த வீட்டில் இருந்து கொண்டு தன்னுடைய நட்சத்திரமாக பரணி அங்கு சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் சென்று கொண்டு இருக்கான். அந்த அஸ்வினிக்கு உண்டான கேதுவும் இன்று லக்னம் செல்லுகின்ற செவ்வாயோடு இணைந்து நம்முடைய கோச்சார, அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா டிரான்சிட், நாங்க பழக்கத்தில் அப்படியே சொல்ல, அந்த டிரான்சிட்டுக்கு 11வது இடத்துல இருக்கு லக்னம் நின்ற நட்சத்திரம். அதுக்கு என்ன மீனிங்னா, உங்களுக்கு முன்னால் நின்று பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவன் ஒரு பெற்றவன் பேசிக்கொண்டு இருப்பான். 6ஆம் இடம் தான் முனைவர் பட்டம் பெறுவதற்கு உண்டா. இந்த செவ்வாய் நம்ம லக்னத்துக்கு 2, 7க்கு உண்டானது. காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா திருமணம் குறித்த செய்திகளும் நாம் உள்ள பார்த்தோம். இதற்கு அடுத்தபடியா சந்திரன் தன்னுடைய ராசியிலேயே 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு கர்ம காரகங்களை எல்லாம் நிறைய பார்த்தோம். காலையில் புதனோட சேர்ந்து புதனுடைய நட்சத்திரத்திலே புதன் 9, 12, 9 தானுங்க ஜோதிடம். நீங்க பிறந்த லக்னம் எதுவோ அதுக்கு நேர் 9ஆம் இடத்தை தொடர்பு பண்ணி அங்க புதன் உங்களோட தொடர்பு பண்ணுச்சுன்னா நீங்க அற்புதமான சோதிடர். இது குருகுலத்தின் மூலம் குருனுடைய வார்த்தை மூலம் கேட்டுக்கொண்ட செய்தி. அப்படி இயற்கையாகவே மிதுனம் 9ஆம் இடம், மகர லக்னத்திற்கு இயற்கையாகவே கன்னி 9ஆம் இடம். அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்களில் எந்த கோள் நின்றாலும் அந்த கோளினுடைய காலத்தில் ஒரு மனிதன் படித்துக் கொள்ளலாம். புதனுடைய ஆதிக்கம் இல்லாம சோதிடம் உங்களால கற்றுக்கொள்ள முடியாது. உலகம் முழுவதும் இருக்கு. அதை எடுத்து ஒட்டு மொத்தமா படிக்கிறார். என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, ஜோதிடம் உலகம் முழுவதும் இருக்கின்ற சோதிடமானது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஈஸ்டர்ன் சிஸ்டம், கிழக்கத்திய நாடுகள். இன்னொன்று வெஸ்டர்ன் சிஸ்டம், மேற்கத்திய நாடுகள். 2 நாட்டுகளுக்குமே சோதிட ஸ்கொயர் ஆஸ்பெக்ட், சதுர பார்வை உங்களுக்கு தானுங்கய்யா. ஸ்கொயர் ஆஸ்பெக்ட், செக்ஸ்டைல் ஆஸ்பெக்ட், ட்ரைன் ஆஸ்பெக்ட், கோண பார்வை, சதுர பார்வை, அருங்கோண பார்வை என்று டிகிரிகளுக்கு 22, 7, இது மாதிரி டிகிரியினுடைய வர்க்கங்களுக்கு நம்ம ஐயா சொன்னாரே, அந்த வர்க்கங்களுக்கு ஏற்ப பார்வை. அந்த பார்வையை வச்சு பூமி தோன்றா அந்த இடத்துல தங்கம் இருக்குது எடுக்கிறான். இது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியினுடைய பயன். நாம பார்க்குள்ள போனோம்னா இன்னும் துல்லியமா பார்க்கலாங்கிறதுதான் கேஎஸ்கேவினுடைய கூற்று.
2 சிஸ்டத்தையும் படிச்சுட்டாரு, ரெண்டையும் கம்பைன் பண்ணி புதுசு ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாரு. அதுதான் கிருஷ்ணமூர்த்தி. அது என்ன புதுசா உருவாக்கப்பட்ட சிஸ்டம், அதை நாம இப்ப பார்த்துடலாங்களே. ரொம்ப எளிமைதான். இப்ப நாம பேசிக்கிற நேரத்துக்கு ஒரு குழந்தைன்னா பூமி தன்னைத்தானே சுழன்று கொண்டு, பூமியை சூரியன் சுழன்று கொண்டு இருக்க, சந்திரன் சுழன்று கொண்டு இருக்கிறது, பூமி தற்சுழற்சியோடு சூரியனையும் சொல்ற இந்த பார்வை நிமிஷத்துக்கு அந்த 12 ராசியிலே எதை பார்க்குதோன்னு பார்த்தா துலாமை பார்த்துட்டு இருக்குது. பூமியினுடைய சுழற்சிக்கு துலாம் முதல் கொண்டு 12 என்ன தொடர்பு இருக்குதோ அது கணிதம். இந்த பாவு கணிதத்தை நாம் என்ன பண்றோம், இப்ப முதல் ராசி துலாம்னா அந்த துலாமனுடைய 7வது ராசினே 180 இருந்து 210 ஏதோ ஒரு இடத்துல இருக்க. அதே மாதிரி 2, 3, 4, 5, 6ஓட நிறுத்திட்டீங்கன்னா 1, 7 அதே 180 டிகிரி அதே பார்வை வந்துடும், அதே டிகிரி வந்துடும். இப்படி இந்த 12 கால்குலேட் பண்ணி, இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் போய் ஒரு நிமிஷம் கொடுத்தா அந்த கம்ப்யூட்டர் கொடுக்குது. பட் அதுக்கு முன்னால் நாம் விஷயம் தெரியும் இல்லைங்களா. அந்த 12 பாவகத்தை என்ன பண்றாருன்னா உபநட்சத்திர சித்தாந்தம்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறார். ஏன் அதை கண்டுபிடிக்கிறாருன்னா, ஒரே நட்சத்திரத்துல செல்லக்கூடிய 2 கோள்கள் தொடர்ந்து திசை நடத்தின பலன்கள் ஒரே மாதிரி பிராக்டிக்கலா வரல. இதைய கோயம்புத்தூர்ல தான் கேஎஸ்கே வந்து கண்டுபிடிக்கிறார், ஒரு நாடி சோதரர் வீட்டுல. அதே திருமுறை அவருடைய உரைநடை பகுதியிலே கேஎஸ்கே 6th ரீடர் தமிழ்ல இலங்கை தமிழர் மாத்தளை கணேசனும் சிவபாதம் இருக்காங்க. இந்த புத்தகம் தான் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களை கேபி முறை படிக்க வச்சது. இலங்கையிலிருந்து கேஎஸ்கே படித்த 2 மாணவர்கள். நானும் அந்த புத்தகத்திலிருந்து ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு குரு கிடைச்ச உடனே நான் வந்து குருகுலத்துல படிச்சேன். இப்ப இந்த 12 பாவத்துக்கும் வரக்கூடியது என்ன பண்றாருன்னா, அதெல்லாம் உண்மை. நம் முன்னோர்கள்லாம் ஸ்பிரிச்சுவல் அப்படி இருக்குன்னு 48,000. இந்த 48,000 விம்சோத்திரி திசாவான 120வது வகுத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 400 விகலை. கேது மக மூலத்தை எடுத்தீங்கன்னா பெருக்கினீங்கன்னா 2800 விகலை கேது கொடுத்து கேதுவனுடைய உபநட்சத்திரம் கொடுக்குறாரு. இப்ப எல்லாத்துக்கும் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மிச்சம் அடுத்து வந்து நம்முடைய புத்திலாட சுக்கர், அது 20ஆல் பெருக்குன்னு 8000. இப்படி ஒரு நட்சத்திரத்தை 9 பகுதியா பிரிச்சு உபநட்சத்திரமா பண்ணி 27 பெருக்கல் 9 240 கை கிடைச்சது. போட்டுட்டே வருவது சூரியனுடைய கிருத்தி உத்தரம் உத்தரத்துல ராகுவனுடைய நட்சத்திரத்தை ஒரு ராசியில அடக்க முடியாம பாதி இந்த புற பாதி அந்த புற பிரிச்சு போட வேண்டிய நிலை வரும்போது 3 உபநட்சத்திரங்கள் அதிகமாயிடும். குருவனுடைய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதையில நட்சத்திரத்தை நகர்த்திட்டே வரும் பொழுது குருவுக்கு அடுத்து சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் வந்த உடனே சந்திரன் முழுமை பெறல. சந்திரன் இதுல பாதி அடுத்த ராசியில் பாதி சரிசமமா பிரிஞ்சுக்குது. ஆக குருவனுடைய சந்திரனுடைய 6ஆகவுமே சூரியனுடைய ராகுவனுடைய நட்சத்திரங்கள் 6ஆகவும் 3 கூட்டல் 3 6 அதிகமாகவும் மொத்தம் 249 உபநட்சத்திரங்களா இந்த 360 டிகிரியை 108 பாதத்துக்கு பதிலா பிரிச்சு 249 உபநட்சத்திரங்களை வச்சுட்டு தான் கேள்வி முறை இந்த உலகம் முழுவதும் டிராவல் பண்ண. அதாவது ஒரு குழந்தை என்னமோ காலையிலிருந்து நிறைய விஷயங்களை பேசிட்டோம், ஏகப்பட்ட செய்தி, எதுவும் இல்லை. நட்சத்திரத்தை பிடிச்சிட்டீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிற நிமிஷத்துக்கு கூட உன்றனால கண்டுபிடிக்க முடியும். கடவுள் அருள் தான் உனக்கு வேணும். உன்னுடைய அறிவை பயன்படுத்தினப்போ அதையெல்லாம் செஞ்சிருக்கிறேன் நான். ஒரு குழந்தை பிறந்தது ஒரு பிரசன்னத்துல, குழந்தை பிறக்காதுக்கு முன்னாலேயே நான் வெறும் மேனுவலா ஜாதகத்தை 100% கரெக்டா போட்டேன். புத்தி அந்தரம் 3 கரெக்டா வந்துடுது. 12 உபநட்சத்திரங்களும் கோள்னுடைய 9 ராசிகளும் 9 நட்சத்திரங்களும் 9 உபநட்சத்திரங்களும் வெறும் பேனாவில் அப்படியே போட்டேன். அந்த குழந்தையினுடைய அமிச்சி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய கவுண்டகுமார் வார்த்தை, அந்த அமிச்சியினுடைய அக்கா தான் ஜெகநாதன் இதயக்கணி சினிமா எடுத்தார். அந்த ஜெகநாதனுடைய துணைவியார், அவங்க தங்கச்சி பேரன் தான் இப்போ நான் இப்போ கண்டுபிடிச்ச பையன். இப்போ இருந்து ஏதாவது டிகிரி படிச்சிருப்பான் அந்த பையன், என்னோட ஒர்க் பண்ணவருடைய மகன் அது. ஆகவே இப்போ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த 249 உபநட்சத்திரங்களுக்கு உள்ள உங்க பாவக கணிதம் போகுது. அதுல 12 பாவக கணிதத்தை நாம் எடுத்துக்கிறோம். லக்னம், எந்த ராசி, நட்சத்திரம், எந்த உபநட்சத்திரம், இப்படி 12 பாகம். அந்த 12 பாகத்துல லக்னாதிபதியினுடைய இந்தையுமே ஒவ்வொரு பாகத்தினுடைய பேரையுமே மறந்துட்டு 12 உபநட்சத்திரத்தையும் மட்டும் தனியா எடுத்து எழுதிக்கலாம்.
அப்ப இந்த 12 உபநிஷத்துக்கு உண்டான நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜி. ஒரு கோள் எந்த ராசியில, எந்த நட்சத்திரத்துல, எந்த உபநட்சத்திரத்துல, அது நிக்கிற டிகிரிக்கு ஏற்ப எந்த உபநட்சத்திரத்துல போயிட்டு இருக்குது அப்படின்னு பாக்குறது. இப்ப சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்துல, புதனுடைய நட்சத்திரத்துல, வானத்துல சந்திரன் தன்னுடைய ராசியிலேயே இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் மாநாடு நடத்துற இவங்களுக்கு அற்புதமான வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு தான் நல்ல நல்ல அற்புதமான கருத்துக்கள், சிறந்த சோதிடர்கள் தொடர்புல கிடைப்பாங்க. அங்க பாருங்க, காலையே கவிதா தானே, கவிதா காலையே கேட்ட என்ன நட்சத்திரம்னு இந்த ட்ரெஸ் கட்டிட்டு வந்தீங்களான்னு. 7வது உபநட்சத்திரம். இதுவே கேட்டை ஆயில்யம்னாலும் கூட தப்பிக்குது. ரேவதியில் சிக்கிட்டா மிக மிக கஷ்டம். நிறைய ஜாதகம் நான் வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா என்ற கையில் இருக்கிற ஜாதகம் வந்துங்க, இந்த மீன லக்னத்துல ரேவதியில் போகுது சந்திரன். இதே சித்திரை சந்திரன் இப்ப எங்க போயிட்டு இருக்குதோ, லக்னம் எந்த நட்சத்திரத்தில் போகுதோ அதுல சந்திரன் இப்ப போகுது. இதுதான் சார் ஆர்பி. இப்ப லக்னம் சித்திரையில் போகுது. இந்த மனிதன் துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. நம்ம கையில நாம் எடுத்த இதுதான் சார். நமக்கு இந்த நேரம் 2 பேர் கொடுப்பான்னு தெரியாது இல்லைங்களா. சரி, இப்ப இவங்களுக்கு நாம என்ன சொல்றோம்னா, என்ன தொழில் இந்த மனிதன் செய்வான் அப்படிங்கிறது கேள்வி. 2, 6, 10, 11 தான் தொழிலுக்கு பார்க்கிற இடம். 2, 6, 10, 11. 2வது உபநட்சத்திரம் இந்த மனிதனுக்கு செவ்வாயினுடைய மேச ராசியிலே அஸ்வினி, பரணி நட்சத்திரத்திலே, பரணி நட்சத்திரத்தை 9ஆ பிரிக்கிற பொழுது 9வது இடமாகிய கேது தான் இவருக்கு 2வது உபநட்சத்திரமா வருது. இந்த நிழல்களை ராகு கேது இந்த கதையெல்லாம் விட்டுட்டு, கேது எங்க டெபாசிட் ஆயிருக்கோ அதுதான் வருமானம்னு ஒண்ணு. என்ன சொல்றாருன்னா, கேஎஸ்கே வே ஆஃப் இன்கம். ஒரு மனிதனுக்கு பணம் வரக்கூடிய வழி, வங்கியில் இருக்கின்ற பணத்தினுடைய அளவு, ஸ்டேட்டஸ் இன் பேங்க், பேங்க் பொசிஷன் என்ன, இதையெல்லாம் 2வது உபநிஷதம் தான் சொல்லுது. அந்த கேது இவர் பிறக்க பார்த்தீங்கன்னா என்ன அற்புதம் பாருங்க. கேட்டையில போகுது, 8வது பாவகத்திலே 9வது பாவக கணியத்துக்கு கொஞ்சம் முன்னாலே எனக்கு 9க்கு முன்னாலே இந்த கேது கேட்டையில் போகுதுங்க. அப்போ இந்த மீன லக்கணத்துக்கு கேட்டை நட்சத்திரம் 4ம் 7ம் தானுங்க இல்லைங்களா. பாதுகாதிபதிங்கிறதுல வேற, இதுல இருக்கிற மாதிரி இல்லை. இந்த புதன் என்ன சார் பண்ணுது அப்படின்னா, இந்த புதன் உங்களுக்கு கடக ராசியிலே 4வது பாவகத்திலேயே இருந்தது. அப்ப இவரு ஒரு ஊர்ல கைதட்டல் குடும்பம் இருக்கு. 6ங்கிறது நாம 6 கிட்ட வேலை செய்யறோம், நம்ம கிட்ட வேலை செய்யறவனுக்கு அதை தாண்டி உங்களுக்கு நல்ல செய்தி, காம்படிஷன் த்ரூ சக்சஸ், போட்டிகளில் வெற்றி. இதை தாண்டி ரணரோக சத்துரு அவனுடைய உடம்பு. இப்ப வேலைக்கு ஒருத்தன் போறானாங்கிறது 6ஆம் இடத்தை வச்சு சொல்லி போடலாம். ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? ரோகிணி தான் பகவத்கீதை. இந்த பகவத்கீதை உலகுக்கு காரணமாக இருக்குது. சந்திரன் தன்னுடைய நட்சத்திரத்திலே உச்சம் பெற்று இந்த ரிஷப ராசியில் இருந்ததுனாலதான் மாயின என்ன, இந்த கர்மயோகம், ஞான பக்தி யோகம் 3னுடைய விளக்கம் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருந்த இடம். ஜாதக ஜாலங்கள்னு முதல் கேபி புக் ஒன்று தமிழ வருது. குழந்தைநாதன் ஒருத்தர் கேஎஸ்கேனுடைய முதல் மாணவர். அவரு எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, சந்திரன் வானத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துல போகும்போது இந்த 27 நட்சத்திரத்துல ரோகிணி போற அன்னைக்கு மட்டும் வானத்துல சந்திரனுடைய ஒளியினுடைய அளவு அதிகமா இருக்குதுன்னு சொல்லி அந்த உச்சத்துக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்லிக்க. அந்த புக் கிடைச்சா படிக்கலாம். கேபிக்கு அற்புதமான புத்தகம் அது, ஜாதக ஜாலங்கள். அப்படி சந்திரனுடைய நட்சத்திரத்துல போயிட்டு சந்திரையில் இருந்துட்டு துலாம் ராசியில போகுது. ஆக இந்த மனிதன் சந்திரன் சம்பந்தமான தொழில் இருக்கணும். 10ஆம் பாவத்துக்கு போனா மறுபடியும் ராகு வருது. ராகு சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கு.
இந்த ராகு ரோகிணியில் போட்டு ராகுவனுடைய உபநட்சத்திரம் பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாரு. அங்க புதன் வந்துடு. கேது கேட்டையில் போகுது, ராகுவனுடைய உபநட்சத்திரம் புதன் வந்துடுது. இன்னைக்கு நட்சத்திரம் புதன். புதன் சம்பந்தமான தொழில் தான் இந்த மனிதன் வாழ்ந்தாகணும். 1க்கும் 10க்கும் உடைய குரு இவருக்கு லக்னாதிபதி. இந்த குரு இவர் பிறந்த போது பாத்தீங்கன்னா மிருக சீரிடத்துல 3ஆம் இடத்துல. இப்ப பெட்டி தூக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பண சம்பந்தமான கணக்குகளை எழுத போகும். இதுதான் இங்க நமக்கு சொல்றது. இந்த மனிதர் யார் அப்படின்னா சிட்டி யூனியன் பேங்கினுடைய பொது மேலாளர். இன்னொரு மாசத்துல ரிட்டையர் ஆகிறார். இவர் ஒரு கிட்டத்தட்ட என்கிட்ட 15 வருஷமா பார்த்துருக்கும் போது நான் என்ன சொல்றேன், நீங்க ஜிஎம் ஆயிட்டா சார் ரிட்டையர் ஆனா எனக்கு எப்பா கொடுக்க போறானு எப்போப்பா நீ அப்படின்னு கலாட் பண்ணுவார். இப்போ ஐயா நீங்க சொன்ன மாதிரி நான் ஜிஎம் ஆயிட்டேன். இவருக்கு நடக்கிற திசா புதன் அது எத்தனாவது வரைக்கும் இருக்குன்னா 2037 வரைக்கும். இன்னும் 12 வருஷ காலம் திசை 4-7 உண்டான புதன் நிக்குது. அந்த புதன் நம்ம வள்ளல் பெருமானுடைய பூசம் நட்சத்திரத்தில் இருக்குது. நேர வள்ளல் பெருமான் நம்ம இதையிட்ட பார்த்துட்டு இருக்காருங்க. காலையில் வந்த உடனே என்னால் அந்த மகிழ்ச்சியை பொறுத்துக்கவே முடியல. நேத்தேன் பூசம், நேத்தெல்லாம் ஏழைகளுக்கு சோறு போட்டு நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். அதனால இந்த சனியினுடைய நட்சத்திரத்துல போகும்போது அவன் ரிட்டையர்மெண்ட் நோக்கி, முதிய நிலையை நோக்கி அந்த மனிதன் சென்று கொண்டு இருக்கிறான். இந்த ரிட்டையர்மெண்ட்டுங்கிற இடம் தான் சார் 8-12. 8ஆம் இடம் தான் பிஎஃப் கிராஜுவேட்டி. நம்ம ஆக்சிடென்ட் விபத்து அதோட நின்றுக்கிறேன். ஆமா, நம்ம அந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸுமே இன்சூரன்ஸும் கிராஜுவேட்டி பிஎஃப் செட்டில் ஆஃப் சேலரி வேஜஸ் வந்து 8ஆம் இடம் தான். அப்படி 12ஆம் இடத்தை பண்ணது. நான் என்ன சொல்றேன், இன்னும் வந்து உங்களுக்கு 2037 வரைக்கும் 12 வருஷ காலம் இருக்குது. ஆகவே அவ்வளவு சீக்கிரம் உங்களை பேங்க் வெளியே அனுப்பாது, பேங்க்ல மறுபடியும் ரீடைன் பண்ணுவாங்க. அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க. ஐயா வந்து ரேவதி போறதுக்கு நீங்க வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாழ வேண்டிய ஆளே, நீங்க எங்கேயோ தவறி இப்படி போய் சிட்டி யூனியன் பேங்க்ல சிக்கிட்டீங்க. உடனே அவர் சொல்றாரு, இதே ரேவதி நட்சத்திரத்தில் போது எங்க சித்தப்பா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்காரு, அவர் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க, மாணவர்களுக்கெல்லாம் சொல்லுங்க அவர் ஜாதகத்தைங்கிறார். அடுத்த நிமிஷம் அதை அவங்க புரிஞ்சு. ஸோ இந்த புதனுடைய ஆதிக்கமே குருவனுடைய ஆதிக்கமே நிதி சம்பந்தமான கணக்கான பணிகளில் இந்த மனிதன் வாழ்கிறான் என்ற காரகத்துவத்தை இன்று ஓடக்கூடிய நட்சத்திரங்கள் ராசிகளையுமே பிறந்தபோது இருக்கின்ற இந்த கோள்மையுமே இணைச்சிங்கன்னா ஒரே மாதிரி வரக்கூடிய அற்புதத்தை நான் பார்க்க முடியுது. இப்படி சேரை மட்டும் பச்சை கட்டினா பத்தாது, புதனோட இணைந்து ட்ராக் பண்ணணும். கேபி அடிக்கணும், வாரவனுக்கெல்லாம் சப்ளாடு எடுத்து ஸ்டார்ல எடுத்து சொன்னா இந்த நாச்சி பாலத்துல அந்த கவிதா தான் ஜோதிடரா இருக்கணும். ஸ்டார்லா ஸ்டெல்லார் மட்டும் படிச்சிட்டீங்கன்னா உலகம் முழுவதும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. யூனிவர்சிட்டியில நான் உள்ள போகாதுக்கு முன்னாலேயே வந்து யூனிவர்சிட்டியில நான் கேபி முறை வேணுங்க என்னை கண்டு ஒரு எச்சோடு ஒரு பயல் கிட்ட வரதுக்கு தயார் இல்லை. இப்போ நீங்க போய் பிஹெச்டி மேடையில் நின்றுட்டு நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுடைய பிஹெச்டி என்னன்னு ரூலிங் பிளானட்ல எந்திரிச்சு நம்மளை சொல்றாரு ஹெச்ஓடி 100% அப்படியே வரும். எல்லா மாணவனும் அதிசயப்படுறான். காரணம் இந்த ரூலிங் பிளானட்னுடைய அற்புதம். அதை வந்து வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் மிக்ஸ் பண்ணி தான் ஐயா கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாணவருமே இந்த சப்ளாடு தியரியை ஐயா காலையில் சொன்னாங்க இல்லைங்களா, அதனோட ஆழத்தை பிடிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்துல பெரிய இடத்துக்கு போகலாம். ஒரு நிமிஷத்துல ஒரு ஜாதகம், இந்த ஊர் ஜாதகத்தை ஒன்னு சொல்லி நான் விடைபெற்றுக்கிறேன். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா திருவாதிரையில லக்னம் போகுது, சந்திரன் சதயத்தில் போகுது. லக்னமும் ராகு ஸ்டார் போகுது, சந்திரனும் ராகு ஸ்டார் போகுது. இந்த ஜாதகத்துக்கு 2வது உபநட்சத்திரம் குரு. அந்த குரு கேதுல போகுது. கேது செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்துல இருக்கு. சரி, 6 பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து சதயத்தில் போகுது. கேதோடு நிக்கிறதோடு விட்டுறக்கூடாது. அந்த ராகு கேதுக்கு வந்து 5 விதமா பார்க்கணுங்கிறாரு. வெறும் ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். அது ஏதாவது வகுப்பு இது மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி போடலாம். ராகு கேதுக்கு தனி வகுப்பு நடத்துவோம் பேப்பியில. 1 ராகு கேதோட சேர்க்கை கோள்கள் ராகு கேதுக்கு மட்டும்தான் பார்க்கணுங்கிறாரு கேஸ்க்கு.
சேர்க்கை, கன்ஜாயினிங் பிளானட். ரெண்டாவது, ராகுவையும் கேதுவையும் வேற எந்தெந்த கோள்கள் பார்வை, ராகுவும் கேதுவும் எந்த நட்சத்திரத்தில் போகுது. நாலாவது, ராகுவும் கேதுவும் எந்த வீட்டில் இருக்கு. அஞ்சாவது, ராகு எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குது, கேது எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குது. அது மாதிரி முடிவை தான் கடைசியில் சொல்லி இத்தனையும் பார்க்க தெரிஞ்சாதான் ராகு கேது வெற்றி பெறு. ராகு திசை கேது திசை நடக்கின்றவருக்கு இத்தனையும் பார்க்கலீங்கன்னா முழு பலனை சொல்ல முடியாது. பிராக்டிக்கலா நாம இந்த கேஸ்ல எப்படின்னா, 10வது உபநட்சத்திரம் புதன் வருது, 6வது உபநட்சத்திரம் சுக்கிரன் ராகுல போகுது, ராகு புதன் போகுது. எப்படிங்க? அப்போ இந்த ராகு மூலமா புதன் வந்து வேலை செய்து, இந்த ராகு சனியோட சேர்ந்து மீனத்தில் இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்தல்ல இந்த இப்ப நான் சொல்ற ஜாதகம் ஒரு பெரிய புகழ்பெற்ற ஆடிட்டர் இந்த ஊர்ல இருக்கு. இப்ப செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கும் புதன் திசை நடந்துட்டு இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு 2026 மார்ச் வரைக்கும் குரு புத்தி, புதனும் குருவும் வருது. புதன் ராகுல போய் ராகு குருவில் போகுது, குரு கேதுலையுமே, கேது செவ்வாயில போகுது. இப்ப பேசிக்கலி நமக்கு இந்த ராகு வந்து மீனத்தில் இருந்துட்டு ரேவதியில் போகுது இல்லைங்களா. இந்த கூட்டத்தில் யாரு வேணாலும் இதுக்கு பதில் சொல்லலாம். இது ஏற்கனவே நான் கரூர்லையும் கூட ஒரு முறை பேசிக்கிறேன். இந்த ராகு என்ன செய்யும் சொல்ல முடியுங்களா? மீனத்தில் இருக்கு இல்ல, அது இல்ல, மீனத்திலே சனியோட ராகு இருக்குது. இந்த மனிதனுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கு. ராகு வந்து மீனம்ங்கிற கடல் ராசியில் இருக்கிறதுனால இந்த ஆடிட்டர் கையெழுத்து போடக்கூடிய ஃபைல்களுக்கு உண்டான மெட்டீரியல் இந்த ஊர் பனியனே கடல்ல மிதந்து கப்பல்ல வேற நாட்டுக்கு போயிட்டு. இது சேலம் அண்ட் இன்னொரு ஊர்ல 2 ஜோதிட மாணவர்கள் இதை அப்படியே கரெக்டா சொல்லிட்டாங்க. இது மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா கையெழுத்து போடுவாங்க, எக்ஸைஸ் சம்பந்தமா பண்ணுவாங்கன்னு 2 ஜோதிடர்களே சொன்னாங்க. அதனால அந்த ஆடிட்டர் போடுற கையெழுத்திங்கோட ராகு மூலமா நமக்கு கேபி சிஸ்டத்துல கண்டுபிடிக்கலாம்ங்கிறதா இந்த ஜாதகத்தை உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஆக நீங்க அத்தனை பேருமே முடிஞ்ச வரைக்கும் தெளிவா கேபி முறையை கத்துட்டு ஜாதகத்தை சொல்ல முயற்சி பண்ணீங்கன்னா, பாவக காரகத்துவங்களையுமே கிரக காரகத்துவங்களையுமே திசாபுத்தியோடு இணைச்சிங்கன்னா அந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கண்ணை மூடிட்டு உங்களுடைய ஜோதிட அனுபவத்திலேயே வந்து ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது நாம் நிறைய பண்ணலாம். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் எல்லாம் உங்க 2 பேருக்கு. போன் நம்பர் எங்க ஐயாவுக்கு காணுங்க, சொல்லிட்டுங்களா? 9894569523. அந்த பையன் அப்படியே எடுத்து அதே தான் நம்ம அம்மாவை வர சொல்லுங்க. ஈஸ்வரி ராஜ் இருக்கிறீங்களா? ஒரே லேடி தான் இருக்காங்களா? அவங்க ஒரு நாள் கூப்பிடுறீங்களா? சார் உங்களுக்கு அவரு ஐயா ஐயா இதை வந்து இந்த கவிதையிலே வாழ்ந்துடும் கவிதாவுக்கு அதே கலர்ல வாங்கிக்கோமா. நீங்க வாழ்த்துக்கள், மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். நீங்க ஈஸ்வரி, நீங்களும் கிரீன் தான் இருக்கிறீங்களா? இப்படி வாங்க மேடம். நீங்க உடனே சரி, நான் வாழ்த்துக்கள் மேம். இது அப்படியே எடுத்துட்டேன். உங்க ஜோதிமயா அறக்கட்டளை சார்பில் வள்ளல் பெருமான் கைப்பட எழுதின சன்மார்க்க உரைநடை புத்தகங்கள் நினைவா என்கிற வள்ளலார் ட்ரஸ்ட்ல இருந்து கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த வருஷம் நாட்காட்டி வள்ளலார் ட்ரஸ்ட் 2 பேருக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் மேலும் வளரணுங்கிற மார்க்கம் ரொம்ப மகிழ்ச்சி.
ஓ, நன்றி. அது மேல மாடிதாங்க சார். கிருஷ்ணா கீழே தான் சார். கிருஷ்ணா பேருக்கு மேல மாடிதான். ஆமாங்க. அதே மாதிரி ஊர் சகோதரிகள் சார்பாக ஐயாவுக்கு ஒரு விண்ணப்பம். கேபி படிக்கிற ஆர்வத்துல போய் சேர்ந்தோம். வகுப்பு வரைக்கும் கேபியில இல்லாத இதுவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வந்தோம். நல்ல ஒரு குருநாதர் கிடைக்காமே போயிட்டாரு. உங்கள் மூலமாக அந்த வாய்ப்பை நாங்க எதிர்பார்க்கிறோம். சகோதரிகள் சார்பாக ஒரு நல்ல நிகழ்வு செய்யுங்க என்று விண்ணப்பித்துக் கொண்டு அதாவது நாங்க ஐயாவை எனக்கு தெரியாது. நம்ம மீட்டிங்க போஸ்ட்ல பார்த்த பிறகு அவரா கால் பண்ண சார். எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க வர்றதே எங்களுக்கு பெரிய விஷயம். உங்களை போல பெரிய ஆளுகளை எங்களுக்கு கண்டிப்பா வரணும். ரவி சார் தான் சொன்னாங்க. அதனால நீங்க பெரியவங்க வர்றதே எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். வாங்க சார், கண்டிப்பா நீங்க வந்து கலந்துக்கோங்க அப்படின்னா. அதனால காலையில இருந்து பொறுமையா நம்ம கூட இருந்து நம்ம நல்லா ஒரு கோஆபரேட் பண்ணாரு. நன்றிகள் ஐயா. ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா கண்டிப்பா நம்மளோட இதுல வந்து கேபி அஸ்ட்ராலஜி சொல்லி கேட்டு இதெல்லாம் நாங்க கலந்து பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றோம். விருப்பம் இருக்கிறவங்க படிச்சுக்கலாம். ஐயாவுக்கு இப்ப நாங்க வந்து சார்பா ஒரு சின்ன மரியாதை ஒண்ணு செய்யறோம்.